இந்த படத்தினால சேரனுக்கு மிரட்டல்களும் நிறைய வந்துச்சு. பொக்கிஷமா இந்த படத்தை மக்கள் கிட்ட சேர்க்க நினைச்ச சேரனுக்கு மக்களுக்கு இந்த படம் பொக்கிஷமா தெரியல. இந்தியன் சினி இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது டைரக்டர் சேரன் தான். என்னதான் மொபைல் ஃபோன் வந்தாலும் டிஜிட்டல் கேமரா வந்தாலும் அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோ ஆல்பத்தை திருப்பி எடுத்து பார்க்கும்போது வர ஃபீலிங் வேற. நம்மளோட சின்ன வயசு ஃபோட்டோவாக இருக்கலாம், நம்ம அப்பா அம்மாவோட எங்கேஜ் ஃபோட்டோவாக இருக்கலாம், தாத்தா பாட்டி ஊருக்கு போன மெமரிஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், திருவிழா, இப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரியான சில டைரக்டரோட படங்கள் நம்ம மனசை ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைரக்டர் தான் சேரன். டைரக்டர் சேரனோட லைஃப் அண்ட் பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். சேரன் மதுரையில இருக்க பழையோர்பட்டி கிராமத்துல தான் பிறந்தாரு. இவரோட அப்பா ஒரு தியேட்டர் ஆபரேட்டர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி தியேட்டர் ஆபரேட்டர் வேலை பார்க்கும் போது இவரும் அவங்க அப்பா கூட போயிருப்பாரு. அப்போ அந்த ஆபரேட்டர் ரூம்ல இருந்து நிறைய படங்கள் பாக்குறாரு. அந்த படங்களோட தாக்கம் சேரனோட மனசுல ரொம்பவும் ஆழமா பதிஞ்சிருக்கும். நாமெல்லாம் சின்ன வயசுல நிறைய விளையாட்டு விளையாடிருப்போம். சேரன் தன்னோட சின்ன வயசுல அவங்க வீட்டுல இருக்க வெள்ளை வேஷ்டியை வச்சு குண்டு பல்பெல்லாம் யூஸ் பண்ணி அங்க இருக்க பசங்களுக்கு படம் காட்டி விளையாடுவாரு. இவர் சின்ன வயசுல இருந்து அதிகமா பார்த்தது ஆக்டர் சிவாஜியோட படங்கள் தான். அதனால இவருக்கு சிவாஜினா ரொம்பவே பிடிக்கும். இப்படி பல படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால அவருக்கு சினிமா மேல ரொம்பவும் ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னையில கரியருக்காக வராரு. அங்க ஒரு வேலையும் பாக்குறாரு. அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு சினிமா மேல இருக்க இன்ட்ரெஸ்ட்ல நிறைய சினிமா வாய்ப்பும் தேடி போறாரு. அப்படி ஒரு நாள் தான் பாரதி ராஜாவோட ஆபீஸ்க்கு சினிமா வாய்ப்பு போய் கேட்டிருப்பாரு. அப்போ அங்க இருந்தவங்க உனக்கெல்லாம் சினிமா இல்லடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. திருப்பியும் மதுரைக்கே போய் தன்னோட ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு. ஆனா அவர் மனசுல சினிமால சாதிக்கணும்ன்ற வெறி மட்டும் ரொம்பவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னைக்கே வராரு வேற வேலை பார்க்கறதுக்கு. அந்த வெறி ஆனா அவர் மனசுல அப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நீங்க நடிக்க தானே விடல, டைரக்ஷன்ல நான் பெரிய ஆளா வந்து காட்டுறேன்னு வைராகியமே ஓடவும் ஆரம்பிக்கிறார். சேரனோட பாட்டிக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தேவர் பிலிம்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு தேவர் பிலிம்ஸ் ஆபீஸ்ல ஒரு வேலைக்கும் சேர்ந்தாரு. அந்த டைம்ல அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு பிலிமை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பிலிம்ல ஆக்டர் கவுண்டமணியும் நடிச்சிருப்பாரு. அந்த படம் தான் நாளும் தெரிஞ்சவன். இந்த படத்துல சேரன் ஒரு உதவியாளராகவும் வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஆண்களை நம்பாதே படத்துல அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை பார்த்தாரு. பேருக்கு தான் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஆனா அங்க பண்ண வேலை தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் பார்த்தாரு. இது ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா அவர் டைரக்ஷன்ல வர டெக்னிக்கல் திங்ஸ்லாம் அங்க கத்துக்கிட்டாரு. அந்த டைம்ல புது வசந்தம்னு ஒரு மூவி செம்ம ஹிட் ஆயிருக்கும். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சூப்பர் குட் பிலிம்ஸ்ல நிறைய பேர் வேலை தேடி போறாங்க. அப்படி போன ஒருத்தர் தான் சேரனும். அப்போ அந்த கம்பெனி சொன்னது என்னன்னா, KS ரவிக்குமாரோட படத்தை தான் நாங்க அடுத்து ப்ரொடியூஸ் பண்றோம், நீங்க அடுத்து அவரை போய் பாருங்கன்னு சொல்றாங்க. இவரும் KS ரவிக்குமாரை போய் பாக்குறாரு. அவரோட அடுத்த படமான புரியாத புதிர்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் ஆகுறாரு சேரன். இவரோட ஒர்க்ஸ்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன KS ரவிக்குமார் தன்னோட அடுத்த படமான சேரன் பாண்டியன் மூவில அசோசியேட் டைரக்டரா சேர்த்துக்கிறாரு. இந்த படத்துல பஸ் கண்டக்டரா இவர் ஒரு சின்ன ரோலும் பண்ணிருப்பாரு. இந்த படம் பண்ணும்போது அவருக்கு சரத்குமார் விஜயகுமார்ட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்ப சரத்குமார்ட்ட ஒரு ஸ்டோரியும் சொல்றாரு. அப்படி ஸ்டோரி சொல்லி சரத்குமாருக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவர் ஒரு ப்ரொடியூசரை பார்த்து அந்த கதையை ஓகே சொல்லி டைரக்ஷன் பண்ணவும் ரெடி ஆகுறாரு. ஆனா அந்த ப்ரொடியூசர் இவரை காலவாரி விட்டுறாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல. அதனால இந்த படம் அங்கேயே டிராப் ஆயிடுது. இப்படி ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ண இருக்காருன்றத பத்தி இன்னும் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியாது. கோலங்கள் படத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்த ஒருத்தர் சேரன் கிட்ட சொல்றாரு, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஹென்ரிய பார்த்து போய் பேசுன்னு. ஏன்னா அவர் நல்ல கதைகளுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு பர்சன் சொல்லி அவரை மீட் பண்றதுக்கும் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கி கொடுக்குறாரு இவரு. அதுக்கப்புறம் சேரன் அவர்கிட்ட போய் 4 கதை சொல்றாரு. அதுல ஒரு கதை ஹென்ரிக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. இந்த ஹாப்பி நியூஸை முதலா இவரோட குருவான KS ரவிக்குமார்ட்ட தான் போய் ஷேர் பண்றாரு. அவர் இந்த சினி இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணி அனுப்புறாரு. இவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டரா 7 வருஷம் கஷ்டப்படுறாரு. அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் 1997ல தான் இவர் டைரக்ட் பண்ண படமே வருது. இவர் டைரக்ஷன்ல வந்த ஃபர்ஸ்ட் படம் தான் 1997ல ரிலீஸ் ஆன பாரதி கண்ணம்மா. இவர் எடுத்த ஃபர்ஸ்ட் மூவில நிறைய அவார்டுகளை வின் பண்றாரு. பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் பிலிம், பெஸ்ட் டைரக்டர்னு இப்படி பல விருதுகளை இந்த மூவி வாங்குது. இந்த படம் வந்தப்பவே செம்ம கான்ட்ரோவர்சிக்கு ஆளான ஒரு படம் தான். இந்த படத்துல ஜாதியை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல லவ் பண்ற பார்த்திபனும் மீனாவும் வேற வேற கேஸ்ட். அவங்க வேற வேற ஜாதினால இவங்க காதலுக்கு அந்த ஊர்ல நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. இவங்க காதல் ஒண்ணு சேராதுன்னு தெரிஞ்சு அந்த படத்தோட ஹீரோயினும் விஷம் குடிச்சு செத்துருவா. அந்த இறுதி சடங்குக்கு வந்த அந்த ஹீரோ அவளோட உடலை எரிக்கிறத ஓரமா நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஓரமா நின்னு பார்க்கும் போது அவர் மனசுல ஒண்ணு தோணும், உயிரோட இருக்கும் போது அவரோட காதல இந்த ஜாதி தான் பிரிச்சிருக்கும். இப்போ நான் சாவுறேன், அந்த சாவல
அந்த ஜாதி வந்து எப்படி பிரிக்க போகுதுன்னு போய் அந்த நெருப்புல விழுந்து அவர் செத்துறாரு. காதலுக்கு ஜாதியும் உள்ள மதமும் இல்லன்னு இந்த படத்துல ரொம்பவும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு சேரன். இந்த படத்தை பார்த்துட்டு ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியும் இவரை பாராட்டியிருப்பாங்க. அப்ப முரளி கேட்டிருப்பாரு, நம்ம ஏன் அடுத்த படத்தை ஒன்னா சேர்ந்து பண்ணக்கூடாதுன்னு. சேரனும் ஓகே சொல்லியிருப்பாரு. இந்த படமும் அதே இயர்ல தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கும் ரொம்பவும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படத்துல அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இருக்க உறவை சேரன் தன்னோட ஸ்டைல்ல ரொம்பவும் அழகா சொல்லியிருப்பாரு. இவரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே செகண்ட் மூவியும் ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. இந்த படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கும். அதே டைம்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமும் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த படத்தோட 100வது விழால சேரனை ரொம்பவும் பாராட்டியிருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த பாராட்டி மட்டும் இருக்க மாட்டாரு, அவருக்கு ஒரு செயினையும் கிஃப்டா கொடுத்திருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை மியூசிக் கம்போஸ் பண்ணதும் தேவா சார் தான். படத்துல பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலா தஞ்சாவூர் மண்ணை எடுத்து ஊனம் சாங், ஜிங்குச்சா சாங்லாம் செம்ம ஹிட்டான சாங். சிங்கப்பூரோட பிரசிடென்டா இருந்த எஸ்.ஆர். நாதன் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபியூனரல்ல தஞ்சாவூர் மண்ணை எடுத்த சாங்க போடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரியே அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சாங்க அவரோட ஃபியூனரல்ல ப்ளே பண்ணிருக்காரு. தமிழை மட்டும் ப்ளே பண்ணலங்க, நிறைய லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த பாட்டை போட்டிருப்பாங்க. இந்த பெருமளா இந்த படத்தை டைரக்ட் பண்ண சேரன், அந்த பாட்டை எழுதின வைரமுத்து, அதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண தேவா சாருக்கு தான் சேரும். இதுக்கப்புறம் டைரக்டர் சேரன் முரளியை வச்சு அவரோட இன்னொரு படத்தையும் பண்றாரு. அந்த படம் தான் 1998ல ரிலீஸ் ஆன தேசிய கீதம். இந்த படம் ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடான படம். இந்த படத்துல ஒரு சிஎம் கிட்னாப் பண்ற மாதிரியான சீன்ஸ்லாம் வரும். அதனால இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்ப்புகள் வந்துச்சு. இந்த படத்தினால சேரனுக்கு மிரட்டல்களும் நிறைய வந்துச்சு. என்னதான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல சொதப்பின ஒரு படம் தான். ஆவரேஜான ஹிட் தான் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் சேரன் கிட்ட ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுன்னு கேட்டிருப்பாரு. சேரனும் ஓகேன்னு சொல்லி ஒரு படம் பண்றாரு. அந்த படம் தான் 2000ல வெளிவந்த வெற்றி கொடி கட்டு. இந்த படத்துல முரளியும் பார்த்திபனும் லீடா பண்ணிருப்பாங்க. துபாயில வேலை வாங்கி தரேன்னு பணத்தையும் வாங்கி ஏமாத்திருப்பாங்க பார்த்திபனையும் முரளியும். இவர் அவரு வீட்லயும் அவர் இவரு வீட்லயும் ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ரெண்டு வீட்டுக்கும் மாத்தி மாத்தி பணத்தை அமைச்சு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி கடந்து வராங்க, அவங்களை ஏமாத்தின அந்த கும்பலையும் எப்படி பிடிக்கிறாங்க தான் இந்த ஹோல் படமே ரொம்பவும் ரியலிஸ்டிக்கா காட்டியிருப்பாரு சேரன். இந்த சோஷியல் மெசேஜ் சொல்ற இந்த படம் ரொம்பவும் ஹிட்டான ஒரு படம். அதனால இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிச்சு. இந்த படத்துல வடிவேலோட காமெடிஸ் எல்லாம் சொல்லவே வேணாம். பார்த்திபன் வடிவேலோட காம்பினேஷன் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்துல வர விவேகானந்த தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு காமெடி எல்லாம் யாராலுமே மறக்க முடியாது. காலத்துக்கு நின்னு பேசுற ஒரு காமெடி தான். இந்த படத்துல ஒரு பாட்டு வந்திருக்கும், உழைச்சி உழைச்சி பாரு இந்த உலகம் ஒசரம்னு. இந்த பாட்டுலயே சொல்லியிருப்பாங்க ஒருத்தன் உழைச்சா எப்படி வேணா முன்னேறலான்னு. பார்த்திபனும் முரளியும் அதே விஷயத்தை தான் பண்ணிருப்பாங்க. அவங்க ஏமாந்த விஷயத்த அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவமானத்துல ஏதாச்சும் பண்ணிப்பாங்கன்னு தெரிஞ்சு அதெல்லாம் மறைச்சு நம்ம முன்னேறுனா வெளிநாட்டுக்கு தான் போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல, தன்னோட சொந்த ஊர்லயே உழைச்சு சம்பாதிக்கலாம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன படம் தான் வெற்றி கொடி கட்டு. இதுக்கப்புறம் 2001ல பாண்டவர் பூமி மூவியை ரிலீஸ் பண்ணிருப்பாரு டைரக்டர் சேரன். இந்த படத்துல ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்க உறவையும் பகையும் ரொம்பவும் யதார்த்தத்தோட சொல்லியிருப்பாரு சேரன். இந்த படத்துல இவங்க வாழ்ந்த வீட்டை இடிச்சிட்டு கட்டலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அருண் விஜய் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இப்படி இந்த பழைய வீட்டுல இருந்த ஜன்னலையும் தூணியும் திருப்பியும் வச்சு கட்டினா நம்ம முன்னோர்கள் நம்ம கூட வாழ்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கணும் அழகா சொல்லியிருப்பாரு அருண் விஜய். இந்த படத்துல ஹீரோ ஹீரோனோட லவ் சீன்ஸ்லாம் ரொம்பவும் டிஃப்ரெண்டான ஃபீல் கொடுத்திருக்கும். ஏன்னா அவங்க தன்னோட காதல ரெண்டு பேருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அவங்க தன்னோட காதலை வெளிப்படுத்தலன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தாய்மாவனை தான் கட்டி வைக்கணும்னு அவரை சொல்லி சொல்லி 25 வருஷமா வளர்த்திருப்பாங்க அவங்க அம்மா. இவங்களோட தாய் மாமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணை பார்த்து நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, இவங்களை பார்த்தா என்னோட தங்கச்சி ஞாபகம் தான் வருதுன்னு டைலாக் டெலிவரி பண்ணிருப்பாரு. அந்த டைலாக்லாம் கேட்டா ரொம்பவும் கூஸ் பம்ஸா இருக்கும். தன்னோட காதலே தியாகம் பண்ண ரெடியா இருந்த இந்த பொண்ணு தன்னோட தாய் மாமா அந்த விஷயத்த சொல்லும் போது அவ முகத்துல அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். தன்னோட காதல் வெற்றி அடைய போதுன்னு அந்த முகபாவனையில அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஹீரோயின். இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபரா இருந்த தங்கர் பச்சன் தன்னோட அடுத்த படத்துல நீ தான் ஹீரோவா நடிக்கணும்னு டைரக்டர் சேரன் கிட்ட கேட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எனக்கு ஹீரோவா நடிக்க ஆசை இல்லைன்னு சொல்லியிருப்பாரு சேரன். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஹீரோவா நடிக்க ஒத்துக்கிட்டாரு. அப்படி வந்த படம் தான் 2002ல வந்த சொல்ல மறந்த கதை. ஒரு ஹீரோவாவும் என்ட்ரி கொடுக்குறாரு டைரக்டர் சேரன். எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு காதலை கடந்து தான் வந்திருப்போம். ஒரு சில பேர் காதலை சொல்லியிருப்பாங்க, ஒரு சில பேர் காதலை சொல்லாம மறைச்சு வச்சு கடந்தும் போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட காதல் நினைவுகளை நினைவூட்டுற மாதிரியான படம் தான் இந்த ஆட்டோகிராஃப். இந்த படத்துல ஹீரோக்கு காலேஜ் டேஸ்ல வந்த காதலோட தோல்விதான் ரொம்பவும் காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த காயத்துல இருந்து மீள முடியாம
ரொம்பவும் கஷ்டப்படுவாரு. அதுக்கப்புறம் சென்னை வந்திருப்பாரு. சென்னை வந்து தான் ஸ்னேகாவை மீட் பண்ணிருப்பாரு. இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் சேரன் தன்னோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறந்து எதிர்காலத்தை நோக்கி ஓட ஆரம்பிப்பாரு. எல்லாருக்குமே லைஃப்ல செகண்ட் சான்ஸ் இருக்கு, ஒரு குட்டியா ஒரு மூலையில ஹோப்பும் இருக்குன்னு ரொம்ப ஆழமா பதிய வச்சிருப்பாரு சேரன். இந்த படத்துல ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை அழகா மெயின்டைன் பண்ணலாம் கடைசி வரைக்கும் அப்படின்றதும் ரொம்பவும் யதார்த்தமா சொல்லியிருப்பாரு சேரன். இந்த படத்துல பாட்டு மட்டும் இல்ல, அந்த பாட்டுல வர விஷுவல்ஸும் ரொம்பவும் ஒண்டர்ஃபுல்லா கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல வர ஒவ்வொரு பூக்களுமே சாங்க சொல்ல வேர்ட்ஸே இல்ல, அவ்வளோ அழகா கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தை ஆட்டோகிராஃப் சேரன் சொல்ற அளவுக்கு ஒரு பேரை வாங்கி தந்துச்சு டைரக்டர் சேரனுக்கு. டைரக்டர் சேரனுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அப்பா பாசம் ரொம்பவே அதிகம். அதனால அப்பா பாசத்தை பேஸ் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு. அந்த படம் தான் 2005ல ரிலீஸ் ஆன தவமாய் தவம் இருந்து. இந்த படத்துல ராஜ்கிரண் சரண்யா லீட் ரோலா பண்ணிருப்பாங்க. அப்பா பாசத்தை பேஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறதுனா ரொம்ப ரேர். இந்த படத்தை எடுத்தது மட்டும் இல்லாம அந்த படத்தை ஹிட்டும் ஆக்கியிருக்காரு டைரக்டர் சேரன். இந்த படத்துல வர ஒரே ஒரு ஊருக்குள்ளே சாங்லாம் கேட்டா அழுகதான் வரும். ஏன்னா அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான சாங். இந்த படத்துல ராஜ்கிரண் நடிச்சிருக்க மாட்டார், அப்பாவாவே வாழ்ந்திருப்பார். இந்த கேரக்டர்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது 90s கிட் எல்லாருக்குமே அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்திருக்கும். ராஜ்கிரண் அவ்வளோ அழகா அந்த கேரக்டரை பிளே பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் 2007ல மாய கண்ணாடி படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல ஒரு யங்ஸ்டர்ஸ் அவன் கனவை நோக்கி ஓடும் போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வராங்கிறத ரொம்பவும் அழகா காட்டியிருப்பாரு டைரக்டர் சேரன். ஆனா இந்த படம் அவர் நினைச்ச அளவுக்கு போகல, பெருசா ஹிட் ஆகல, ஆவரேஜான ஹிட் தான் கொடுத்துச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் 2009ல பொக்கிஷன் மூவியை ரிலீஸ் பண்றாரு டைரக்டர் சேரன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்சும் இருப்பாரு. இந்த படம் அவர் நினைச்ச மாதிரி போல ப்ரீவியஸ் மூவி மாதிரி ஃப்ளாப் ஆகுது. இந்த படம் ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனால ஸ்லோ பேஸ்ட் மூவின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல மியூசிக் கம்போஸ் பண்ணது சபேஷ் முரளி தான். இந்த படத்துல வர நிலா நீ வானம் காற்று அந்த பாட்டை சொல்ல வேர்ட்ஸே இல்ல, அவ்வளவு ஒண்டர்ஃபுல்லான லைன்ஸை கொடுத்திருப்பாரு கவிஞர் யுகபாரதி. தமிழ் எவ்வளவு அழகான மொழின்னு இந்த பாட்டை கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும். பொக்கிஷமா இந்த படத்தை மக்கள் கிட்ட சேர்க்க நினைச்ச சேரனுக்கு மக்களுக்கு இந்த படம் பொக்கிஷமா தெரியல, அதனால இந்த படம் தோல்வி அடையுது. இதுக்கப்புறம் 2015ல JK என்னும் நண்பனின் வாழ்க்கை படத்தை ரிலீஸ் பண்றாரு டைரக்டர் சேரன். இப்பெல்லாம் ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலன்னா OTTல வந்து நம்ம எல்லாரும் பார்ப்போம். ஆனா அப்போ ஒரு படம் நம்மளால தியேட்டர்ல பார்க்க முடியலனா DVD ஆர் CD பிளேயர் வாங்கி தான் நம்ம பார்ப்போம். அப்படி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த மூவியும் வெளி வந்திருக்கும். சினிமா டு ஹோம்னு ஒரு நியூ கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு டைரக்டர் சேரன். இந்த படமும் DVDல தான் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியலனால தான் இந்த கான்செப்ட் அவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு. பட் இந்த கான்செப்டும் ஃபெயிலியர் ஆகுது இவருக்கு. இந்தியன் சினி இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது டைரக்டர் சேரன் தான். ஆனா இந்த படத்துக்கு பெருசா மார்க்கெட்டிங் இல்ல, அதனால இந்த படமும் அவருக்கு ஒரு தோல்வி படமா அமையுது. இந்த படத்துக்கு அப்புறம் 2019ல திருமணம் படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல நடிச்சும் இருப்பாரு டைரக்டர் சேரன். இந்த படத்துல மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் ஃபேமிலியில நடக்கிற வெட்டிங்ல வர ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்பவும் ஒண்டர்ஃபுல்லா சொல்லியிருப்பாரு டைரக்டர் சேரன். இந்த படம் தியேட்டர்ல பெருசா போல, OTTல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சது. இவர் ஒரு நல்ல டைரக்டர் மட்டும் இல்லைங்க, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டரும் கூட. அப்புறம் இவர் நடிச்ச படங்களை இப்ப பார்ப்போம். யுத்தம் எப்பயுமே சேரனோட படங்கள் எல்லாமே ஃபேமிலி சப்ஜெக்ட், லவ் சப்ஜெக்ட் சம்பந்தமா தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல ஆக்ஷன் ஹீரோவா பண்ணிருப்பாரு டைரக்டர் சேரன். இந்த படத்தை மிஸ்கின் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் பிரிவும் சந்திப்போம் இந்த படங்கள்லயும் டைரக்டர் சேரன் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இவரு as a ப்ரொடியூசராகவும் ரைட்டராகவும் நிறைய மூவி பண்ணிருக்காரு. அந்த படங்கள்லாம் அழகா இருக்கிறாய், பயமா இருக்கிறது இந்த படத்துல ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தாய்மகன் படத்துல ரைட்டராகவும் ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் வந்து டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர் மட்டும் இல்லைங்க, ஒரு பாடலாசிரியரும் கூட. அப்படி இவர் எழுதின பாடல்கள் ஆட்டோகிராஃப் படத்துக்காக நினைவுகள் பாட்டை எழுதியிருப்பாரு. தவமாய் தவம் இருந்த படத்துக்காக என்னை பார்க்கிறாய் பாட்டை எழுதியிருப்பாரு. JK என் நண்பனின் வாழ்க்கை படத்துக்காக ஹூ இஸ் JK பாட்டையும் எழுதியிருப்பாரு. திருமணம் படத்துக்காக எத்தனை கடமை பாடலையும் எழுதியிருப்பாரு. மிக மிக அவசரம்ல பெண்ணிற்கு தீமை பாட்டையும் எழுதியிருப்பாரு. இதுக்கப்புறம் பிக் பாஸ்லயும் என்ட்ரி கொடுத்தாரு டைரக்டர் சேரன். இதுல லாஸ்லியாக்கு ரொம்ப பிடிச்ச அப்பாவும் இருந்தாரு. லாஸ்லியாக்கு மட்டும் இல்ல, இந்த BB பாக்குற எல்லாருக்குமே இவருக்கு ரொம்ப பிடிச்ச அப்பாவா தான் இருந்தாரு, சேரப்பாவா இருந்தாரு. எப்படி ஆட்டோகிராஃப் சேரன் இவருக்கு ஒரு பேரு கிடைச்சதோ, இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் சேரப்பான்னு இவருக்கு இன்னொரு பேரும் கிடைச்சது. இவர் டைரக்டர் சேரன், ஆக்டர் சேரன் பன்முக தன்மை கொண்டு படங்களை கொடுத்திருப்பாரு. அவரோட படங்கள் எல்லாமே பெரிய தாக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்கும். இவரோட படங்கள் எல்லாமே ஃபேமிலி, லவ், காமெடி, எமோஷனல் இப்படிதான் இருக்கும். இவரோட படங்களை 100% கேரண்டியோட உங்க ஃபேமிலி கூட பார்க்கலாம். இவர் எடுத்த மூவிஸ்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், ரொம்ப ஃபேவரட்னு கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. இவரோட பயோகிராஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வேறு எந்த ஒரு டேரக்டரோட பயோகிராஃபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்.